தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கர்நாடகா துணை முதல்வருடன் தமிழக குழு சந்தித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த சந்திப்பில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். கண்டிப்பாக தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக வரும் மார்ச் 22ஆம் தேதி திமுக சார்பில் தமிழகத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, ஆந்திரா, அதே போல வடக்கில் இருந்து ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பல்வேறு தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகப்பட்டது. இந்த நிலையில் ஒவ்வொரு மாநில தலைவரையும், இந்த 7 மாநிலங்களின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து அழைப்பதற்காக ஒரு குழு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த குழுவில் அமைச்சர் பொன்முடி அவர்களும், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் இன்று கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் முதல்வரான சித்தராமையாவையும், அதே போல கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் DK சிவகுமார் அவர்களையும் சந்தித்து நேரில் இந்த 22ஆம் தேதி நடக்க இருக்கும் கூட்டம் குறித்து விளக்கம் அளித்து, அதே போல தமிழக முதல்வர் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது தொடர்பான கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கட்டாயம் இருவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம், தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் அதனால் தென் மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் தற்போது அவர்கள் விளக்கி வருகிறார்கள். எனவே இந்த அனைத்து ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைக்கப்பட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.